தியான பகுதி 2 ராஜாக்கள் 10:10. ஆதலால் கர்த்தர் ஆகாபின் குடும்பத்தாருக்கு விரோதமாக சொன்ன கர்த்தருடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையிலே விழவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரனாகிய எலியாவை கொண்டு சொன்னதை செய்தார் என்றார். அழகாக அக்கா இன்னைக்கு ஃபுல்லாக அந்த எகுடைய காரியத்தை குறித்து எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவருடைய இந்த காரியத்தை குறித்து எலியா தீர்க்கதரிசியின் மூலமாக உரைக்கப்பட்டது. 1 ராஜாக்கள் நம்ம பார்த்தோன்னா அதில் அழகாக கரெக்டாக கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த காரியம் இந்த இடத்துல நிறைவேறுகிறத பார்க்குறோம். 21 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை நிறைவேற்றுவதற்காக முந்தின நம்ம பகுதியில் பார்த்தோம், எலிசாவால் எகு அவர் அபிஷேகம் பண்ணப்படுறாரு. அபிஷேகம் பண்ணினவர் என்ன பண்ணுறாருன்னா, ஆகாபுடைய மகன்கள் 70 பேரை கொண்டு போடுறாரு. அகசியாவின் உறவினர்கள் 42 பேர், ஆகாப் குடும்பத்தில் உள்ளவங்க பெரியவங்க ஆசாரிகள் பலரை கொண்டு போடுறாரு. பாகால் வழிபாட்டில் இருந்தவங்க எல்லாரையும் அவருடைய வஞ்சக திட்டத்தின் மூலமாக கொண்டு போடுகிறத பார்க்குறோம். அதுதான் இந்த இடத்துல நம்ம பார்க்குற ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தாலும் அந்த வார்த்தைகள் ஒன்றும் தரையில் விழாதபடிக்கு இவன் மூலமாக செய்யப்படுகிறத நம்ம பார்க்குறோம். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் சொல்கிற காரியங்கள் அநேக நேரங்கள் அது வெறுமையாக இருக்குது. அது மாறி போகிற காரியமாக இருக்குது. சூழ்நிலைகள் மாறும்போது இல்லைன்னா அவங்க பல நேரங்கள் அதை மறந்து போகிறவர்களாக காணப்படுறாங்க. நம்முடைய தேவன் ஒரு வார்த்தை சொன்னால் அது தரையில் விழாது. அது தாமதமானாலும் தவறாமல் நடக்கிறது. அவருடைய வார்த்தை நிலையானது, நிச்சயமானது. நம்ம ஏசாயா 55:21 கூட நம்ம பார்த்துருக்கோம். இதோடைய வார்த்தை நிறைவேறும், அது வெறுமையாக நிறைவேறாமல் அவரிடத்தை திரும்பாது என்பதை சொல்லி பார்க்குறோம். இந்த இடத்துல கூட எலியாவுக்கு ஆகாபு மூலமாக சொன்ன அந்த வார்த்தை தேவன் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். தேவன் பொய் சொல்லுகிற தேவனாக இல்லை, அவர் உண்மையை சொல்லுகிற தேவன். அவர் வார்த்தை சொன்னது, அந்த வார்த்தை ஒருபோதும் வீண் போகாது என்பதை நம்ம பார்க்குறோம். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், அந்த இடத்துல விரோதமான சொல்லப்பட்ட வார்த்தை அல்லவோ என்று சொல்லி, அதை கர்த்தர் மாற்றுவாரா என்று. நினிவே பட்டணம் அழிக்கப்படும், 40 நாளில் அழிக்கப்படும் சொல்லிட்டு யோனாவால் சொல்லப்பட்ட போது அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அரசர்கள் மிருக ஜீவன்கள் எல்லாரும் இணைந்து ரெட்டுடுத்தி சாம்பலிலிருந்து அவங்க மனம் திரும்பி வேண்டுகிறாங்க. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு மாற்றினாரு. மனது மாறி அந்த அழிவிலிருந்து அவங்கள காப்பாற்றினதை நம்ம பார்க்குறோம். அதுபோல் நமக்கு தெரியும், லோத்துடைய வாழ்க்கையில் கூட அந்த பட்டணம் அழிக்கப்படும் போது ஆபிரகாம் வாதாடுறாரு. 10 பேர் இருந்தார், 10 நீதிமான்கள் இருந்தால் கூட அந்த பட்டணத்தை அழிக்க மாட்டேன் என்று சொல்கிறாரு. ஆனால் 10 பேர் இல்லை, அழிக்கப்படுகிற சூழ்நிலை பார்க்குறோம். இந்த காலகட்டத்தில் கூட கர்த்தர் அதை தான் எதிர்பார்க்குறாரு. நம்ம இந்த தேசம் அழிந்து கொண்டிருக்கும், குடும்பம் அழிந்து கொண்டிருக்கிறது, சாபத்துக்கு நேராக பல ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறாமல் நெகட்டிவாக போகிற மாதிரியெல்லாம் இருக்கிற மாதிரியெல்லாம் இருந்துன்னா நாம் செய்ய வேண்டியது, நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் போய் மண்டிட்டு நம்ம அர்ப்பணித்து ஆண்டவர் தாழ்த்தி கெஞ்சி கேட்கும்போது கர்த்தர் செய்ய நினைத்த காரியங்களை நமக்கு தவறான காரியங்கள், தீமையான காரியங்கள், நமக்கு வர வேண்டிய காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுகிற தேவனாக இருக்கிறார். ஏன்னா நம்ம பார்க்குறோம், மனாசேயுடைய வாழ்க்கையில் அதை பார்க்குறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் எத்தனை நேரங்களில் முறுமுறுக்கிறாங்க, எத்தனை நேரம் ஆண்டவருக்கு விரோதமாக காணப்படுறாங்க. ஆண்டோடைய நியாயம் அந்த இடங்களில் வெளிப்பட்டது உண்டு, கோபாக்கினை வந்தது உண்டு. ஆனாலும் அவங்க எப்பெல்லாம் தங்களை தாழ்த்தி வேண்டினாங்களோ அந்த நேரத்தில் அவருடைய இரக்கத்தை அவர் காண்பிக்கிறத நம்ம பார்க்குறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம், சாலோமுடைய வாழ்க்கையில் கூட பார்க்குறோம். அந்த கோத்திரங்கள் பிரியப்பட்ட போதும் அவருக்கென்று கோத்திரம் கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்குறோம். எசேக்கியேலுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவருடைய வியாதி ஏசாயத்திற்கனால சொல்லப்பட்ட போகிறோம், அவருடைய வாழ்க்கை முடிய போகுதுன்னு சொல்லப்பட்ட போது அழுது கண்ணீர் வடித்த போது கர்த்தர் 15 வருடத்தை கூட்டி கொடுத்ததை பார்க்குறோம். ஸோ தெய்வ கிருபை என்றும் உள்ளது. இந்த நேரத்தில் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துக்காக நம்ம போராடி ஆண்டவர் சொன்னார் வார்த்தை, ஆனால் எல்லாம் தலைகீழாக போய் கொண்டிருக்கிறதே, சூழ்நிலைகள் வித்தியாசமாக போயிட்டு இருக்கிறதே என்று சொல்லி சோர்ந்து போயிருப்போம். அக்கா சொன்னாங்க 100 இயர்ஸ் அந்த சொன்ன வார்த்தை 4 தலைமுறை அது அப்படியே நடந்ததை பார்க்குறோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு தேவ கிருபை அது என்றென்றும் உள்ளது. 1000 தலைமுறை அவர் வாக்கு பண்ணினார்னா அதை நிறைவேற்ற வல்ல தேவனாக இருக்கு. நம்முடைய தேவனால கூடாதது ஒன்றுமில்லை, எதையும் மாற்றி அமைக்க முடியும். அவருடைய சமூகத்தில் நம்ம மண்டிட்டு தாழ்த்தி மனம் திரும்பி ஒப்பு கொடுக்கும் போது தேசத்துக்கு வர இருக்கிற அழிவிலிருந்து, குடும்பங்களுக்கு வர இருக்கிற அழிவிலிருந்து கர்த்தர் நம்மை காப்பாற்ற வல்லவராக அந்த தேவனை நம்ம நோக்கி பார்ப்போம். அவர் மனிதன் அல்லவே, பொய் சொல்வதில்லையே, அவர் உண்மையுள்ளவர், வாக்கு மறப்பதில்லையே, வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததே
தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு தந்தவர் சிறந்தவர், சிறந்ததை தருபவர் ஏமாற்றங்கள் இல்லையே. வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். வாக்கு பண்ணினவர் மாறிடார், வாக்கு தத்தம் நிறைவேற்றுவார். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஆம் தகப்பனே, வாக்கு தத்தம் பண்ணின தகப்பன், வாக்கு மாறாதவர், சோர்ந்து போகாதபடிக்கு முன்னேறி செல்ல எங்களுக்கு இந்த நாளில் வார்த்தையை கொடுத்து மறுபடியும் திடப்படுத்தி இருக்கிற கிருபைகளுக்காக உண்மை ஸ்தோத்திரம் அப்பா. அழைத்த தகப்பன் உண்மை உள்ளவரப்பா. காலங்கள் கடந்து போகலாம், காரியங்கள் தாமதமாய் போய் கொண்டிருந்தாலும் வாக்குத்தத்தம் ஆண்டவரே பண்ணின தகப்பன் நீர் உண்மை உள்ளவரப்பா. தலைமுறை தலைமுறைக்கும் அப்பா உடைய அன்பு மாறாதது, உடைய கிருபை மாறாதது ராஜா. எப்பொழுதெல்லாம் உடைய சமூகத்தில் நாங்கள் வந்து அண்டி நின்று கெஞ்சி நின்று இரக்கத்துக்காக கதறுகிறோம் அப்பா. கிருபாசன தண்டையில் தைரியமாக வந்து எங்கள் அப்பாவால் எல்லாம் கூடும், எங்களை மன்னிங்க என்று சொல்லி எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, தேசத்துக்காக, திருச்சபைக்காக, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக நாங்கள் மன்றாடுகிறோமோ. கர்த்தர் ஜெபம் கேட்டு பதில் தந்து எங்களை நீங்க வாழ வைப்பீங்க. ஆகவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உண்மையுள்ள தகப்பனா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் தகுதியற்றவர்கள், அவிசுவாசிகள், எந்த விதத்திலும் சுவாமி நீ சொன்ன வாக்கு தத்தத்தை ஆண்டவரே நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அப்பா தகுதியுள்ளவர்களா இல்லாதவர்களாக காணப்பட்டாலும் கர்த்தர் நீ சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறீரப்பா. ஆகவே உமக்கு நன்றி செலுத்துவோம்ப்பா. ஒரு வார்த்தையும் நல்வார்த்தையும் ஆண்டவரே நீ செய்ய நினைத்ததை செய்யாம திரும்பி வராதென்று சொல்லி நாங்கள் விசுவாசம் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லாருடைய குடும்பத்துடைய எல்லா காரியத்திலும் நீங்க கூடவே இருந்தப்பா. வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றி தரப்போற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன தகப்பன் வாக்கை நம்பி காத்திருக்கிறோம். நாம மகிமைப்படட்டும், சாட்சியாக நிறுத்துங்க. சகல துதிக நம்ம செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவிலே கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.